ஹாய் மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வீட்டுக்கு வந்த உடனேயுமே எல்லாரும் ஒரு கிரேப் ஜூஸ் குடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலைய ஸ்டார்ட் பண்ணோம். காலையில சாப்பிட்டு போட்டிருந்த பாத்திரம் மொதற்கொண்டு அப்படியே தான் இருந்தது. ஈவினிங் வந்து தான் வாஷ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். நைட்டுக்கு வந்து மோர் குழம்பு வைக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. சரி ஓகே வழக்கம் போல நீங்களே வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து கொஞ்சமா கடலை பருப்பும், அரிசியும் வந்து வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருந்தோம். இன்னைக்கு மோர் குழம்புல போடுறதுக்கு வேற காயெல்லாம் எதுவுமே இல்ல. அதனால வந்து பக்கோடா பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கு கொஞ்சமா வந்து ஜீரகத்த நுணுக்கி சேர்த்துட்டு, அது கூட கடலை மாவு, பேக்கிங் சோடா, சால்ட் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வந்து போண்டா மாரி போட்டு எடுத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட்டு போடம்போது அது கொஞ்சம் கோணலும், மாணலுமா போயிருச்சு. செகண்ட் டைம் வந்து மறுபடியும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணி போடவும் ஓரளவுக்கு வந்து ரவுண்ட் ரவுண்டா வந்திருந்தது. அடுத்ததா ஒரு மிக்ஸி ஜார்ல 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு, நமக்கு தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு மோர் குழம்பு வேணும்னு நெனைக்கிறோமோ, அந்த அளவுக்கு வந்து தயிர இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் புளிப்பு தயிரும் சேர்த்தோம் அப்டின்னா, மோர் குழம்பு இன்னுமே டேஸ்ட்டா வரும். ஆனா, இங்க வந்து எந்த ஒரு தயிருமே புளிக்காது அப்டிங்கிறனால, இன்னைக்கு இருக்கிற தயிர வச்சு தான் மோர் குழம்பே செஞ்சோம். இதுவுமே வந்து டேஸ்ட் நல்லா தான் வந்திருந்தது. இதெல்லாம் ரெடி பண்ணி குடுத்ததுக்கு அப்புறமும் நின்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. "ஏன் இப்டி நின்னுட்டு இருக்கீங்க? அடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க" அப்டிங்கவும், "நான் மோர் குழம்பு 5 நிமிஷத்துல வச்சுருவேன். ஆனா, அத ஊத்தி சாப்பிடுறதுக்கு முதல்ல நீ சாப்பாடு வச்சியா?" அப்டின்னாங்க. "இதுக்கு தான்யா நீ வேணுங்கிறது" அப்டின்ட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பாடே வைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். வாஷ் பண்ணி வச்சிருந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஊற வச்சிருந்த அரிசியும், பருப்பையும் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, அது கூட கொஞ்சம் தேங்காய், 2 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மொளகா, இது கூட ஒரு 1/2 வெங்காயத்த கட் பண்ணி நல்லா பேஸ்ட்டா வந்து நம்ம அடிச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்துட்டு, கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் வரமல்லியும் சேர்த்து பொரிய விடுங்க. இது நம்ம மோர் குழம்பு ஊத்தி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். அடுத்து கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துட்டு, கருவேப்பில, வரமிளகாய், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் இது கூட நீங்க சாப் பண்ணி வச்சிருக்க இஞ்சி சேர்த்தாலுமே டேஸ்ட் நல்லாருக்கும். தேங்காய், வெங்காயம் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு பச்சை வாடை போற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து அடிச்சு வச்சிருக்க மோரையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு. இன்னைக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்திருந்தாங்க. இது வந்து ரொம்ப பெரிய வித்தியாசமாலாம் இல்ல. டேஸ்ட் வந்து உண்மையிலேயே நல்லா தான் இருந்துச்சு. இந்த மோர் குழம்புல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து கொதிக்க விட்டுறவே கூடாது. மல்லி இலைகள்லாம் சேர்த்து அது நுரக்கட்டி வரும்போதே நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிறணும். நாங்க இன்னைக்கு பக்கோடா பொரிச்சு வச்சிருந்தனால ஃபைனலா தான் நாங்க வந்து அத சேர்த்துக்கிட்டோம். கண்டிப்பா நீங்களும் இந்த மோர் குழம்ப ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்பயுமே வாரம் வாரம் உங்களுக்கு ஆஃப் இருந்துச்சு அப்டின்னா, 2 பேரும் உட்காந்து ஒரு நியூ மூவி பார்த்துட்டு இருப்போம். இந்த வாரமும் அப்படிதான் ஒரு தெலுங்கு படம் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தமிழ் டப்பிங் தான். செம்ம காமெடியான படம். அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிச்சிருச்சு. அந்த அளவுக்கு காமெடியா இருந்தது. ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம்லாம் வந்து அவங்க ஸ்டைல்ல சூப்பரா காமெடி பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு கிடைச்சுச்சு அப்டின்னா கண்டிப்பா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்டின்னா, கண்டிப்பா லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.